ஓம் சாய்ராம். இந்த இந்திய மண்ணில் பிறந்த நம்ம ஒருவருக்கும் நம்மளோட தர்மத்தின் மூல புருஷர்கள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட பரம்பரை என்ன, அதோட நாலேஜும் நமக்கு இருக்கணும். இது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம குழந்தைங்களுக்கு கடத்த முடியும். இது அப்படியே அழியாமல் நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்களுக்கு கொண்டு போக முடியும். இந்த குரு பரம்பரை பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னாலே கலிங்கிற அரக்கன் கிட்டேருந்து நம்ம ஏரியாவே நம்ம காப்பாற்றலாம். ஏன்னா அந்த நாமங்களுக்கு பவர் உண்டு. அந்த நாமங்கள் அவங்க ஏற்படுத்தின விஷயங்கள் அப்பேற்பட்ட விஷயங்கள். ஸோ அவங்களோட பெயர்களுக்கும் அந்த பவர் கண்டிப்பாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆதிகுரு யார் அப்படின்னா, ஆதிகுரு பேசவே பேசாத குரு. ஞான முதிரையில் ரிஷிகளுக்கு ஞானம் கொடுத்த குரு அவர் தான் தக்ஷணாமூர்த்தி. இவர் தான் ஆதிகுரு அப்படின்னு எல்லாராலையும் வழங்கப்படுறதுன்னு தெரியும். சரி, இவருக்கு அடுத்ததுன்னு சொல்ல முடியாது. இவர் பேசாமல் அமைதியாக அப்படியே ஞானத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். இதே மாதிரி சைமல்டேனியஸாக இன்னொரு குரு இருந்தார். அவர் பேசி ஞானத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற மக்களுக்கு பேசினாலே நமக்கு பல விஷயங்கள் புரியாது. ஸோ பேசாமல் இருந்தால் எத்தனை பேரால் புரிஞ்சுக்க முடியும் தெரியாது. அப்படிங்கிறதுனால நமக்கு எளிமையாக கொண்டு எல்லாமே சேர்க்கப்படணுங்கிறத கருத்தில் வச்சுக்கிட்டு பேசாமையே ஞானம் கேட்குற லிஸ்ட்டு அங்கே போவாங்க. படித்து புரிஞ்சுக்கணுன்னு கேட்டு அப்படி புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிற ஆளுங்களோட லிஸ்ட்டு இந்த பக்கம் ட்ராவல் பண்ணலாம். அதை மாதிரி கடவுள் நமக்கு நீ ஏதோ ஒரு விதத்தில் நீ வந்து சேரு என்கிட்ட, உனக்கு இவ்வளோ சாய்ஸஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவர் நமக்கு பிரித்து கொடுக்குறாரு. ஸோ பேசுகிற குரு ஆதிகுரு யாருன்னு பார்த்தா நாராயணன். அவர் தான் பேசி உபதேசம் பண்ணியிருக்காரு. யாருக்கு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாராயணன், ஸ்ரீமன் நாராயணனோட பையன். ஃபஸ்ட்டு அவரோட பையனா யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரம்மதேவர். ஸோ அவரோட மகன் பிரம்மதேவருக்கு அவர் உபதேசம் கொடுத்தாரு. பிரம்மாவோட பையன் பேர் வசிஷ்டர். வசிஷ்டர் எல்லாருமே கேள்விப்பட்ட பேர் இல்லையா? ஸோ வசிஷ்டருக்கு ஒரு மகன் இருந்தான். அவர் பேர் சக்தி. ஸோ அவர் ஞானத்தை சக்தி அப்படிங்கிறவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். சக்திக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் பேர் தான் பராசரர். அஸ்ட்ராலஜி படிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பராசரர் ஹோரா தான் அவங்க பேஸாக வச்சு ஜைமினி ஹோரா, பராசர ஹோராங்கிறதுல பராசரரை ரொம்ப முக்கியமான குருவாக எல்லாருமே தொழறாங்க. அவர் யாருன்னு பார்த்தா வசிஷ்டரோட பேரன் தான் பராசரர். ஸோ அதுக்கு அடுத்தது பராசரர் யார்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் ஞானத்தை அப்படின்னு பார்த்தா வியாசர். வியாசருக்கு ஒரு மகன் இருந்தார். வியாசரோட மகன் பேர் சுகர். இவர் சுக பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலேயே பிரம்ம ஞானத்தை அடைஞ்சதுனால இவர் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ இவங்களுக்கு இது வரைக்கும் நாராயணன்லேருந்து சுகர் வரைக்கும் அப்பா பையன் பரம்பரையாக அந்த ஞானம் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. நான் இன்னொரு வாட்டி இந்த பேர்களை சொல்கிறேன். நாராயணன் கிட்டேருந்து பிரம்மா, பிரம்மா கிட்டேருந்து வசிஷ்டர், வசிஷ்டர் கிட்டேருந்து சக்தி, சக்தி கிட்டேருந்து பராசரர், பராசரர் கிட்டேருந்து வியாசர், வியாசர் கிட்டேருந்து சுகர். இது வரைக்கும் அப்பா மகனாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்த ஞானம் அதுக்கப்புறம் குரு சிஷ்ய பரம்பரையாக மாறிட்டு யாருக்கு சிஷ்யர் சுகருக்கு. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை இல்லைங்கிறதுனால அவர் தன்னோட டிசைபிளையே அவன் ஞானத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தகுதியானவனா எடுத்துட்டு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். சுகங்கிற பரபிரம்ம மகரிஷி யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் ஞானத்தைன்னு பார்த்தா கௌடபாதர் அப்படிங்கிறது. கௌடபாதருங்கிற ஞானி சன்னியாசி. அவர் சன்னியாச பரம்பரை. அங்கேருந்து சன்னியாச பரம்பரை ஸ்டார்ட் ஆச்சு. யார்கிட்டேருந்து? கௌடபாதர் கிட்டேருந்து. கௌடபாதர் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த பகவத் பாதர், அவரோட சிஷ்யன். கௌடபாதரோட சிஷ்யர் பேர் என்ன? கோவிந்த பகவத் பாதர். அவரோட சிஷ்யர் பேர் சங்கர பகவத் பாதர். சங்கர பகவத் பாதர்ங்கிறது யாரும் இல்லை, நம்ம ஆதிசங்கரர். ஆதிசங்கரருக்கு 4 சிஷ்யர்கள் இருந்தார்கள். பத்மபாதர், ஹஸ்தாமலக்கர், தோடகர், சுரேஸ்வரர். இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. முக்கியமாக 4 பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கேருந்து அப்படியே சன்னியாச பரம்பரை நம்ம மகா பெரியவா, அப்புறம் இப்போ இருக்கிறவங்க வரைக்கும் அது அப்படியே தொடர்ந்து இன்னமும் இந்த தர்மத்தை காக்கிறதுக்கு அவங்க படாத பாடுபட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம குரு பரம்பரை. இந்த பேர்களை சொல்லி நம்ம ஒரு நமஸ்காரத்தை பண்ணினோன்னா எல்லா குருவையும் நமஸ்காரம் பண்ணினதோட ஒரு பாங்கியம் நமக்கு கிடைக்கும். இதில் சில பேரை பற்றி சொல்லணும், அது குறிப்பிட்டு சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம வியாசரை பற்றி பார்க்கலாம்.
வியாசர் எல்லாருக்குமே தெரியும், வேதத்தை பிரித்து கொடுத்தவர். அதனால் அவருக்கு வேதவியாசர் அப்படின்னு பேர் வந்தது. இதுக்கு முன்னாடி, கலியுகத்துக்கு முன்னாடி வேதம் 4ம் ஒரே வேதமாக தான் இருந்திருக்கு. ஆனால் கலியுகத்தில் அந்த இருட்டு வந்து ஃபுல்லாக அப்படியே மூடிக்குமா, கலிங்கிற இருட்டை ஃபுல்லாக மூடிக்கும். இப்போ அந்த அதர்ம இருட்டில் ஒரு தீபம் மாதிரி இந்த வேத ஒளி கேட்டுகிட்டே இருக்கணும். அது கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சமாவது ஞான தர்மங்கள் கடைப்பிடிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதே சமயம் இந்த மொத்த வேதத்தையும் கலியுகத்தில் பாராயணம் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத யோசித்து சாக்ஷாத் நாராயணனோட அம்சமாக பிறந்தவர் தான் வேதவியாசர். இவர் வந்து ஒரு தீவில் பிறந்தாருக்கு, தீபம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்ததுனால இவருக்கு வந்து துவைபாயனர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் கிருஷ்ணரோட அம்சம், ஆனால் கிருஷ்ணர் வேறு இவர் வேறுன்னு பிரித்து காமிக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு இவருக்கு கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாதராயனர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த வேதவியாசர் என்ன பண்ணினார் அப்படின்னா, வேதத்தை 4ஆக பிரித்து 4 சிஷ்யர்கள்கிட்ட கொடுத்தாரு. அந்த சிஷ்யர்கள் யார் அப்படின்னா, பைலர், அவர் தான் ரிக்வேதம் எடுத்துகிட்டு போய் பரப்பினார். அடுத்தது வைஷம்பாயனர் யஜுர்வேதத்தை எடுத்துகிட்டு போய் பரப்பினார். ஜைமினி சாமவேதத்தை எடுத்துகிட்டு போய் பரப்பினார். மைந்துவனுக்கு அதர்வண வேதத்தை கொடுத்து பரப்ப சொன்னார். ஸோ இப்படியாக வேதங்கள் வந்து நாடு முழுக்க பரப்பப்பட்டது, பிரித்து. ஸோ ஒரு செக்மெண்ட்ஸ்க்கு ஒரு வேதம் அலாட் பண்ணதுனால அவங்களாலேயும் அதை பாராயணம் பண்ண முடிஞ்சது. ஓரளவுக்கு வேதங்கள் நல்லாவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பிகினிங் ஆஃப் த கலியுகத்துலலாம் வேத பாராயணம் நல்லபடியாக நடந்துட்டு இருந்ததுனால கலியோட ஆட்டம் வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருந்தது. என்னதான் அவன் ஆக்கிரமித்தாலுமே இந்த வேதங்களோட அந்த பவர் வந்து சொசைட்டியை டாமினேட் பண்ணிச்சு. இன்றைக்கி அந்த பாராயணங்கள் குறைஞ்சதுனாலையோ என்னவோ கலியோட ஆட்டம் ஜாஸ்தியாகி அதர்மங்கள் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து வியாசரை பற்றின ஒரு விஷயம். இன்னொன்று, வியாசர் வந்து கிருஷ்ண ஹம்சம் தான் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே அப்படின்னு ஒரு வரி வந்து உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான வரியாக இருந்தது. இதில் வந்து அவர் தான் விஷ்ணு ரூபம் தான் வியாசர், வியாசர் தான் விஷ்ணு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார். ஸோ வியாசரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆதிசங்கரரை பற்றி ஒரு தனி பதிவே பார்க்கணும். அது இதில் சேர்த்தோன்னா நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பராசரர் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். பராசரருங்கிறவர் வந்து விஷ்ணு புராணத்தை எழுதினார். இந்த வசிஷ்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சமயம் காட்டுக்கு தவம் பண்ண போயிட்டார். அப்போது இந்த சக்திங்கிற அவரோட பையன் வந்து ஒரு ராஜாவால் கொல்லப்பட்டுட்டார். இவர் மட்டும் அல்லாதக்கு வசிஷ்டருக்கு இன்னும் 100 பிள்ளைகள் இருந்ததாகவும் அவர்களையும் தேடி போய் இந்த ராஜா கொன்னதாகவும் ஒரு கதை இருக்கு. அப்போது காட்டிலேருந்து தவம் பண்ணிட்டு வந்த வசிஷ்டர் வந்து இந்த செய்தியெல்லாம் கேட்டு மனசு ரொம்ப நொந்து போயிட்டார். நொந்து போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு போனாராம். அப்படி தற்கொலை பண்ணிக்கலான்னு போனவருக்கு நம்ம பிரகலாதன் கதையில் கேட்டிருக்கோம் இல்லையா, மேலேருந்து விழும்போது கீழே பஞ்சு மெத்தை ஆகிடும், கடலில் போனால் அலை கொண்டு வந்து சேர்த்துரும், இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ என்னடா இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தப்போ தான் தெரியும் இந்த சக்திங்கிறவரோட மனைவி வந்து கர்ப்பமாயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போது வியாசன் இவர் வசிஷ்டர் நினைக்கிறாரு, சரி நம்ம 3 பேருமா, வசிஷ்டர், அவரோட மனைவி சக்தி, அவரோட மனைவி மருமகள், வசிஷ்டரோட மருமகள், இவங்க 3 பேரும் வேறு ஏதாவது ஊருக்கு போயிடலாம், இல்லாட்டி இந்த ராஜா நம்மளையும் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்க ஒரு காட்டு வழி பிரயாணமாக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு வேத மந்திரம் ஒலிக்கிற சவுண்ட் கேட்குது. யார் இங்கே சுற்றி பார்த்தா ஒரு குடில் இல்லை, எங்கேயோ ஹோமங்கள் நடக்கலை, எங்கேயங்கள் நடக்கலை, ஆனால் வேத மந்திரம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் மருமகள் சொல்கிறேன், என் வயிற்றுல இருந்து தான் இந்த சத்தம் வருதுன்னு. ஸோ அப்படி வயிற்றில் இருக்கும்போதே வேதம் சொன்ன ஞானி தான் பராசரர். அவர் அப்புறம் பிறந்து நிறைய விஷயங்களை நிலைநாட்டினதாகவும் நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சதாகவும் அந்த கதை வந்து ஃபர்தராக போகுது. அதை ஒரு தனி எபிசோடாக பார்த்தா தான் ஃபுல் டீட்டெயிலாக இன்னும் அந்த ராஜா பேர் இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஒரு அவுட் ஸ்கெட்ச் மாதிரி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ வசிஷ்டருங்கிறவர் எவ்வளோ காலங்களுக்கு வாழ்ந்திருக்காருன்னு நமக்கு தெரியும். இந்த வசிஷ்டர்னு ஒரு ரூபம் கொடுத்துருக்காங்க, பராசரர்னு ஒரு ரூபம் கொடுத்து இந்த கதை நமக்கு சொல்லறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
அந்த ராஜா வந்து சும்மா போய் சக்தியை கொன்னார் இல்லையா? எந்த ஒரு காரியமும் இல்லாமல் சும்மா அப்படியே அவன் வரும்போது எதிர்க்க வந்தார் சக்தி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொன்னுட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு தர்மம் வந்து அங்கே வந்து சூறையாடப்பட்டது. அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். அந்த தர்மத்தின் உருவ வசிஷ்டரையும் அதோட ஏன்னா அவர் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நொந்து போகிற அளவுக்கு ஒடிஞ்சு போயிட்டார். அந்த தர்மம் வந்து அங்கே ஒடுக்கப்பட்டது, அந்த சூது அங்கே கவ்விழுது. ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும்னு பராசரர் ஒரு காரணமாக ஆகி வசிஷ்டர் திருப்பியும் மீண்டு பராசரர் வசிஷ்டர் எல்லாரும் சேர்ந்து தர்மத்தை இன்னும் சூப்பராக நிலைநாட்டினாங்க. ஸோ அப்போ தர்மம் ஃபுல்லாக மறுமலர்ச்சி அடைந்தது. அதனால் என்றைக்குமே தர்மம் தோக்காது. எப்பெல்லாம் தர்மம் வந்து அழிக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் நான் தோன்றுவேன் நாராயணன் சொன்ன மாதிரி வசிஷ்டர் நொடிஞ்சு போகும்போது நாராயணனோட ஒரு அம்சமாகவே பராசரர் தோன்றியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே அவரோட ஒரு பேரப்பிள்ளைகள் அந்த லிஸ்ட்டில் தானே வராங்க. அதனால் இவங்க எல்லாருமே தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக படாத பாடுபட்டு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. சரி, வேதவியாசர் வந்து வேதங்களை பிரித்து கொடுத்தாரு, ஆனால் எல்லாராலையும் வேதம் படிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அவர் 18 புராணங்களில் சொல்லியிருக்காரு. ஒரு புராணத்தில் ஒரு தெய்வத்தை வச்சு அந்த கதை சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்குமா? இதில் வந்து ஒரு தெய்வம் தாழ்த்தி ஒரு தெய்வம் ஒசத்தி அப்படின்னு கிடையாது. நமக்கு எந்த தெய்வத்துக்கிட்ட ஈடுபாடு இருக்கோ அந்த தெய்வத்தோட புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது அங்கே தர்மத்தை பற்றி நம்ம கற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதோட எசன்ஸ் தான் 18 புராணங்கள்லேயும் மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலேயும் ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் எல்லாத்துலேயும் பாகவதத்தோட எசன்ஸ் தான் நாராயணியம் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அந்த தர்மத்தை பற்றி பெரிய பெரிய மகான்கள் நமக்கு எளிமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வெறுமனே நான் இதை படித்தேன், நான் இவ்வளோ டைம்ஸ் படித்தேன், அவ்வளோ டைம்ஸ் படித்தேன் அப்படின்னு படிக்கிறது ஒரு பக்கம் நீங்கள் படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற தாத்பரியத்தையும் நம்ம புரிஞ்சுட்டு படிக்கும் பொழுது நம்ம மனசு சுத்தப்படும். நம்ம சுத்தம் ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லுவோம். ஸோ அது அப்படியே பாதுகாக்கப்பட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எனக்கு படித்ததில் இது ரொம்ப பிடிச்சிது. இதை வந்து தெய்வத்தின் குரல் வால்யூம் 1 தான் நான் எடுத்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம்.